தற்போது அண்மை செய்தி. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை வேறு சிறைக்கு மாற்றக் கோரி அவரது தாய் அளித்த மனுவை 2 வாரங்களில் பரிசீலிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை வேறு சிறைக்கு மாற்றக் கோரி அவரது தாய் அளித்த மனுவை 2 வாரங்களில் பரிசீலிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வேறு சிறைக்கு மாற்றக் கோரி அவரது தாய் அளித்த மனுவை 2 வாரங்களில் பரிசீலிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கோவை சிறையில் சவுக்கு சங்கருக்கு மருத்துவ உபகரணங்கள் இல்லாத காரணத்தால் தற்போது அவர் வேறு சிறைக்கு மாற்ற பரிசீலிக்க வேண்டும் என்று அவரது தாயார் மனு அளித்த நிலையில் தற்போது அவர் பரிசீலிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி. சவுக்கு நிறுவனத்துடைய சிஓவும் பத்திரிகையாளருமான சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த மருத்துவ சான்றிதழ்கள் எந்த விதமான காயங்களும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் கைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கோவை சிறையில் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் வேறு சிறையில் மாற்ற வேண்டும் என்றும் இன்றைக்கு அவரது தாயார் ஒரு ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தபோது குறிப்பாக 2 வாரங்களில் அவரது வேறு சிறைக்கு மாற்றுவது குறித்து தமிழக சிறைத்துறைக்கு உத்தரவிட வேண்டும், குறிப்பாக அதனை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் சவுக்கு சங்கர் மீதான அந்த வழக்குகள் எல்லாம் அவருக்கு காவல்துறையினர் தொடர்ந்து தாக்கியது, அதே போன்று பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் இருப்பது குறித்து மனித உரிமை ஆணையத்திடம் முறையிடவும் அதே போன்று காவல்துறையிடம் முறையாக அவர்கள் புகாரளித்து அதன் மூலமாக அவர்கள் நிவாரணம் பெறலாம் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சவுக்கு சங்கர் விவகாரத்தை பொறுத்தளவிற்கு தொடர்ந்து தனக்கு கோவை சிறையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்து வருவதாக சவுக்கு சங்கர் தரப்பில் நீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவரது தாயார் கொண்டு வந்தப்பட்ட ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையில் இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிறை நிர்வாகம் இதை தொடர்பாக முடிவெடுத்து 2 வாரங்களுக்குள் அவருக்கான அந்த நிவாரணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சவுக்கு சங்கர் அந்த பாதிப்பு ஒரு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காதது, காவல்துறையுடைய அத்துமீறல்கள் தொடர்பாக மனித உரிமை ஆணையத்தை நாடவும் அதே போன்று முறையாக காவல் நிலையங்களில் புகார் அளித்து அதன் மூலமாக நிவாரணம் பெறவும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது நேரடியாக தங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இதன் மீதான இல்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சவுக்கு சங்கரை பொறுத்தவரைக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தற்போது கோவையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு சவுக்கு சங்கர் அழைத்து செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சவுக்கு சங்கர் அதே போன்று அவரோடு தொடர்புடைய 2 பேர் என ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சவுக்கு சங்கருடைய தாயார் அந்த ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு மீதான விசாரணையில் இன்றைக்கு நீதிமன்றம் இதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.